இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதுராசி மദ്രാസിனை மதுரவாசி வீரம் பிறந்த ஊர். அப்பனே பிள்ளையாரப்பா, இன்னைக்கு கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்கணும். அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும். உங்களை நம்பி தான் நான் போகிறேன். என்னை காப்பாற்று. நோ இஷ்யூ சார். நீங்கள் சொன்னோம், நான் கலெக்ஷன் போடுறேன். நோ ப்ராப்ளம். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. என்ன சொல்லுங்க. இன்டர்வியூவா? இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, சரி. ரூம்குள்ளே வரும்போது பெர்மிஷன் கேட்டு வரணும்னு தெரியாதா? திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி. மேனேஜ் இல்லை, அவருடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே சரியில்லையே. நீ நம்ம கம்பெனிக்கு செட் ஆக மாட்ட. போயிட்டா சார், ப்ளீஸ் சார். சார், வேலை மட்டும் கிடைக்கலன்னா எங்கள் வீட்டில் இனிமேல் அடுப்பு எரியாது சார். எவனை பார்த்தாலும் இதே டைலாக், அடுப்பு எரியாது அடுப்பு எரியாதுன்னு. அடுப்பு எரிக்கடா வேலை. ₹1 தீப்பெட்டி பத்தாது. தீப்பெட்டி வீட்டில் அடுப்பெரிய வை தம்பி. இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஐயா, ஏன் எந்திரிங்கய்யா. ஐயா 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 ஐயா, ஒன்றும் இல்லை, எந்திரிங்க. ஐயா, ஏன் அப்படி வெயிலில் கஷ்டப்படுறீங்க தனியாக இருந்து? உங்கள் கூட வேலை பார்க்குறதுக்குலாம் ஆள் இருப்பாங்களையா? அதாவது காவேரி பிரச்சனையும் கடன் பிரச்சனைன்னு எல்லோரும் விஷம் குடிச்சு செத்துட்டாங்கய்யா. ஏன் நீங்கள் வேறு ஏதாவது வேலைக்கு போகலாமலங்கய்யா? நானும் வேறு வேலைக்கு போயிட்டா நீங்கள்லாம் சோத்துக்கு என்னையா செய்வீங்க? ஐயா, தப்பாக எடுத்துக்கலாம், அந்த விவசாயத்தை நானும் பார்க்கலாமாங்கய்யா? படித்த பிள்ளையா நீ எப்படி இந்த வேலை பார்ப்ப? ஐயா, எல்லோரும் வேலை தேடுறதே இந்த 3 வேளை சாப்பாட்டுக்காக ஐயா. இந்த சாப்பாடை உற்பத்தி பண்ணுற விவசாயியாக நான் அவங்க கூட வாழ்ந்துட்டு போகிறேங்கய்யா. நீயும் நான் நினச்சா முடியாதியா, எல்லாரும் நினைக்கணும். ஐயா, முடியாதுன்ற இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்கய்யா. நம்ம நினச்சா கண்டிப்பாக முடியுங்கய்யா. நான் ஆள் சேர்க்குறீங்க, அதுக்கு தான் சோசியல் மீடியா இருக்குது, மீம் கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்கய்யா. அவங்க நம்மளுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாங்கய்யா. நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போங்கய்யா விவசாயத்தில். அப்படியா? முடியுங்கய்யா. ஐயா, நாங்கள் இருக்கோங்கய்யா, நம்புங்கய்யா. என்னம்மா, வாங்கய்யா போகலாம். பார்ப்போம். ஐயா, சோசியல் மீடியா லைவ் போட போகிறீங்கய்யா. நம்ம கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் கிடைக்குங்கய்யா. கடைசியில் நீங்கள் 2 வார்த்தை பேசுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் வந்து ஒரு படித்த வேலையில்லா பட்டதாரி. இங்கே தான் பார்த்தேன், ஒரு ஐயா விவசாயம் தனியாக பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. நானும் விவசாயம் பண்ணி பெரிய லெவலில் விவசாயத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். என்னால் முடியுதுன்னா கண்டிப்பாக
வேலை தேடிட்டு இருக்க உங்களாலையும் முடியும். நிறைய பேருக்கு வேலை எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கும். ஸோ தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்சால் மனசு வச்சா நீங்களும் என் கூட சேர்ந்து விவசாயம் பண்ணலாம். கண்டிப்பான முறையில் இப்போ நம்ம லாபத்தை சம்பாதிக்கலைனாலும் ஃப்யூச்சரில் நம்மளை மாதிரி தொழில் பண்ணக்கூடியவங்க இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. சோஷியல் மீடியா நீங்கள் தான் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறீங்க. மீம் கிரியேட்டர்ஸ் உங்களால் தான் தமிழ்நாடு, இந்தியா மொத்தமே வாழ்ந்துட்டுருக்கு. விவசாயத்தையும் உங்களால் மட்டும்தான் வாழ வைக்க முடியும். ஸோ உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். ஐயா நீங்கள் பேசுங்க. உங்கள் பசியை போக்குற எங்களோட பசியையும் நீங்கள் தான் போக்கணும். நண்பா, சோஷியல் மீடியாவில் உங்கள் லைவை பார்த்தோம். ஸோ நாங்களும் உங்களை மாதிரி தான் படிச்சுட்டு வேலை இல்லாமல் திரிகிற பட்டதாரிகள். ஸோ எங்களுக்கும் உங்கள் கூட சேர்ந்து விவசாயம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. எங்களையும் சேர்த்துக்கிறீங்களா? உங்களை மாதிரி ஆளுகளை தான் நண்பா நாங்களும் தேடிட்டுருக்கோம். நீங்கள் இல்லாமல் நாங்கள் யாருமே இல்லை. வாங்க நண்பா போகலாம். என்ன சார் ரோட்டில் நடந்து வர்றீங்க? உங்கள் ஆடிக்காரை காணா? கடன் அதிகமாயிருச்சு. என்ன சார் சொல்கிறீங்க? காரை வித்துட்டேப்பா. ஆமாம், நீ யாருப்பா? அதான் நான் பார்த்தேன். என்ன எப்படி சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்க போகுது? எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேரை வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்களா? அந்த 1000ல் ஒருத்தனே நான் தான் சார். சரிப்பா, நீங்களாச்சும் வேலை பார்த்து நல்லா இருக்கேல்ல? நான் என்ன வேலை பார்க்குறேன்றது இருக்கட்டும், நீங்கள் என்ன சார் வேலை பார்த்துட்ருக்கீங்க? பார்க்குறேல்ல, வேலை தேடி ரோடு தோட அழைச்சிட்டு இருக்கேன். எதுக்கு சார் இப்படி ரோட்டோட வேலை தேடி அலைஞ்சிட்ருக்கீங்க? ஒரு வேளை சோத்து காட்டுதான். அந்த ஒரு வேளை சோத்தையே ஒட்டுமொத்த உலகத்துக்கு உற்பத்தி பண்ணுற எத்தான விவசாயம் தான் சார் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் ஏன் சார் இப்படி ரோட்டோட வேலை தேடி அலையணும்? என் கூட சேர்ந்து நீங்களும் எத்தா விவசாயம் பார்க்கலாங்களா? பசிக்க தெரிஞ்ச இந்த வகுத்துக்கு விவசாயம்லாம் தெரியாதுப்பா. சார் நாங்கள் மட்டும் என்ன பிறக்கும் போது விவசாயத்தை கற்றுக்கிட்டா பிறந்தோம், போனோம், கற்றுக்கிட்டோம், கார் வாங்கிட்டோம். நீங்களும் வாங்க சார். நம்ம இல்லைனா விவசாயம் இல்லை சார். விவசாயம் இல்லைனா நம்ம யாருமே இல்லை. வாங்க சார் போவோம்.